இன்றைய தினமலர் செய்தியில், ஈரோட்டில் குமளன் குட்டை அருகே ரிலையன்ஸ் மால் உள்ளது. இங்கே சிக்கன் பர்கரில் 6 கட்டு கம்பிகள் இருந்தது. இதை உறுதி செய்து உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் வரலட்சுமி கடையை மூடும்படி உத்தரவிட்டனர். வீடியோ உள்ளிட்ட செலவு கணக்கு காட்டி தோட்டக்கலைத்துறையில் 75 கோடி ரூபாய் முறைகேடு, வீணாகும் மத்திய அரசு நிதி. வியட்நாம், தாய்லாந்து, மலேசியாவை புரட்டி போட்ட கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு, இதுவரை 160 பேர் பலி. தென்கொரியாவில் சமூக வலைதளங்கள் வாயிலாக சிக்கிய சிறார்கள் உட்பட 261 பேரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய கிம் நோக்வான் என்ற இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வணக்கம்.